வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு காஞ்சனா கார்டனிங். இன்றைக்கி இந்த பிளான்ட்டை எப்படி நம்ம ஸ்டெம்லேருந்து ப்ரொபகேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளார்ஸ் நம்ம வீட்டுக்கு வெளியில் கார்டனில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். இந்த ஸ்டெம் நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க வீட்டில் இருந்து உடச்சி கீழே போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது ஒரு 1 வீக் ஆகி உடச்சி போடுற செடி. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஸ்டெம்மில் ஒரு கால்வாசி அப்படியே அழுகுனா மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை வந்து சிசர்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் பால் வரக்கூடிய ஒரு தன்மை. ஸோ ஒரு சிலருக்கு வந்து கையில் ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் எதாவது க்ளவுஸ் போட்டு பண்ணுங்கள். நான் இந்த பிளான்ட்டை நிறைய வாட்டி ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்ததில்லை. ஸோ நான் கையாலேயே பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம உடச்சி எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பிளான்ட்ஸ்லேருந்து நிறைய இந்த பால் சொட்டும். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து எப்படி ப்ரொபகேட் பண்ணோன்னா, இந்த மாதிரி காஞ்ச இலைகளை நல்லா பெரிய பெரிய லீவ்ஸ் இருக்கிற இலைங்களை வந்து உடச்சிடணும். ஃபுல்லாக நம்ம உடச்சி எடுத்துக்கணும். சின்ன மைன்யூட்டாக ஒரு சின்ன துளிர் மட்டும் இருக்கும். அதை மட்டும் நம்ம விட்டுட்டால் போதும். அப்போ தான் நம்ம க்ரோத் அது வளரும் போது அந்த துளிர்கள் பெருசாகிறது நம்மளுக்கு வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெம்மை எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு சைடாக நம்ம அந்த பாட்டில் வந்து அதுக்கு தேவையான சாயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி பால் வருது பார்த்திங்களா. ஸோ இந்த பால் இருக்கிற இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தேய்க்க போகிறோம். மஞ்சள் எதுக்குன்னா ஆன்டிபயோட்டிக். ஸோ நீங்கள் வந்து மஞ்சளை டேரெக்டாகவும் போடலாம். உங்கள்கிட்ட ஆலோவேரா இருந்துச்சுன்னா ஆலோவேரா ஜெல்லை வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெம்மில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மஞ்சள் பொடியை இந்த மாதிரி அதில் தடவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு 2-3 பிளான்ட் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நிறைய துளிர்கள் வந்திருக்கு. ஆனால் இந்த துளிர் வர்றதுக்கு எப்படியோ ஒரு மாதம் 2 மாதம் ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா இந்த இலை ரொம்ப பெரிய இலையாக இருக்கிறதுனால அந்த துளிர்லேருந்து வரக்கூடிய அந்த இலைகள் வந்து மெதுவாக தான் வளரும். ஸோ நீங்கள் வந்து ஒரே வாரத்தில் வளர்ந்துடும், ஒரு 2 வாரத்தில் வளர்ந்துரும்னா அப்படின்னு பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 3-4 மாதமாவது இந்த பிளான்ட் நல்ல க்ரோத் ஆகுறதுக்கு, ஒரு பூ பூக்கிற ஸ்டேஜ் வந்து ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆகும். ஸோ அது வரைக்குமே இதை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா சூப்பராக வளர்ந்துருங்க. நான் ஏற்கனவே சாண்ட் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த சாயில் மிக்சிங்லேயே எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த டர்மரிக் பவுடரையும் போட்டுட்டு இந்த ஸ்டெம்மை இதுக்குள்ளே நான் நட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்னமன் பவுட்ரு கூட சில டைமில் ஆட் பண்ணுவேன். இந்த சின்னமன் பவுட்ரு போடும்போது இந்த பூச்சிகள்லாம் அதிலேருந்து அவாய்ட் ஆகிடும். ஸோ சின்னமன் பட்டையும் நான் அதில் வச்சுருக்கேன் அந்த சாயில்லையே. ஸோ இதோடு இந்த ஸ்டெம்மை வந்து இப்போது இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்டெம்மை நட்டு விட்டுருவோம். ஷேக் ஆகாத மாதிரி நல்லா அந்த ஸ்டெம்மை நல்லா டைட்டாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வந்து கொஞ்சம் வாட்டரை இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அப்படியே டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் நம்ம ஒரு பாலித்தீன் கவர் போட்டு இந்த ஸ்டெம்மை மூடி வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஹேர் வந்து நல்லா அந்த உள்ளுக்குள்ளேயே வாட்டர் மாய்ஸ்சரைசர் இருந்து அந்த லீஃப் துளிர் நல்லாவே வளரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராவாக அந்த வாட்டர் அதிகமாக நின்றுட்டு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிசர்ஸ் போட்டு கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா நம்ம கீழே இருக்கிற அந்த ஓட்டையில் அந்த ட்ரைன் ஹோல்ஸ் வழியாக அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸ்லாம் வெளியேறிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்படி தான் நான் வந்து 2-3 பிளான்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செம்பருத்தி செடி, போர்வெல்லா செடி, இது எல்லாமே ஸ்டெம்ஸ்லேருந்து இதே மாதிரி தான் நான் வந்து ப்ரொபகேட் பண்ணுவேன். சூப்பராகவே வளருங்க. நீங்கள் வந்து ஒரு 2 வாரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கவருக்குள்ளேயே நீங்கள் தண்ணி மட்டும் டெய்லி கொடுக்கணும். ஆனால் இந்த கவர் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த கவரை இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு துளிர் வர்றது ஒரு 1 வீக் பார்த்திங்கன்னா சின்ன துளிராக வந்திருக்கும். அப்புறம் 2 வீக்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கும். நீங்கள் 1 மந்த்ஸ் வரைக்குமே இதே மாதிரி கவரில் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கவரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து டைரக்ட் சன்லைட்டில் வச்சுக்கலாம். இது நான் ஏற்கனவே வளர்த்த செடி 2 செடி. ஒன்று வந்து மெரூன் கலர், ஒன்று வந்து ஒயிட் கலர். இப்படி தான் இந்த ஸ்டெம் கட்டிங். இந்த ஸ்டெம்லேருந்தே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லீவ்ஸ் வளர்கிறதுக்கு எனக்கு வந்து எப்படியோ ஒரு 4 மாதம் ஆச்சுங்க. 4 மாதத்துக்கு மேலேயே தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான நிறைய கார்டனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.